உங்களோட பேசும் மனிதர்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துங்க, which is listening. அவங்க பேசும்போது கேட்கக்கூடிய திறமை, ஜோக் சொல்றது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றது, ஏதாச்சும் சொல்றது, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது, இதெல்லாம் தாண்டி லிசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிசனிங் இருந்தா உங்களால எந்த ஒரு நபர் கூடயும் ஒரு கம்யூனிகேஷனை ஈஸியா பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல லிசனிங் எப்ப செய்யக்கூடாத 4 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, டோன்ட் இன்டரப்ட். நம்பர் 2, டோன்ட் பி ஈகோயிஸ்டிக். நம்பர் 3, டோன்ட் திங்க். நம்பர் 4, டோன்ட் கன்க்ளூட். வாட் இஸ் நம்பர் 1? டோன்ட் இன்டரப்ட் while they speak. அவங்க பேசும்போது, அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது, இல்ல அவங்களுடைய ஒரு கதையை அவங்க சொல்லும் போது இடையில இன்டரப்ட் பண்ணாதீங்க. எனக்கு அது தெரியும், இப்படிதான் ஆச்சா, அப்படிதான் ஆச்சா, எனக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இடையில நம்ம அவங்க பேசும்போது குறுக்க போய் மறிக்கிறோம்னா அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, மக்களுக்கு அவங்களை பத்தி பேச பிடிக்கும், பட் நீங்க குறுக்க இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேச அவங்களுக்கு பிடிக்காது. சோ அவங்க பேசும்போது ஒருபோதும் குறுக்க மறிக்காதீங்க. வாட் இஸ் நம்பர் 2? டோன்ட் பி ஈகோயிஸ்டிக். எந்த ஒரு நபர் கூட பேசும்போதும் நான் அவரை விட பெரிய ஆளு, எனக்கு அவரை விட நிறைய தெரியும், எனக்கு ரொம்ப நாலேஜ் அதிகம், அவருக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பண்றதுதான் கரெக்ட், அவர் பண்றது கரெக்ட் கிடையாது, நான் சொல்றதுதான் கரெக்ட், என்னுடைய தாட் ப்ராசஸ் தான் கரெக்ட், அவருடைய தாட் ப்ராசஸ் கரெக்ட் கிடையாதுன்னு நீங்க நம்பிக்கிட்டு அந்த கான்வர்சேஷன்ல இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களுடைய ரிப்ளைஸ், உங்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப திமிரா தெரியும் அவருக்கு. சோ நீங்க அந்த மாதிரி ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா நீங்க பேசும்போது, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த நபர் உங்கள்கிட்ட பேச விரும்ப மாட்டாரு, அவருக்கு உங்களை பிடிக்காம போயிடும். மூன்றாவது ஸ்டெப் என்ன? டோன்ட் திங்க் while they speak. ஒரு நபர் பேசும்போது நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கான்வர்சேஷன் போகும்போது நம்ம திரும்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லலாம், திரும்ப நம்ம என்ன காமெடியா சொல்லலாம், திரும்ப நம்ம என்ன ஸ்டோரியா சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அதை பண்ணீங்கன்னா அவர் பேசுறத உங்களால முழுசா கவனிக்க முடியாது, அவர் பேசுறத முழுசா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனால எப்பொழுதுமே ஒரு நபர் ஒரு விஷயத்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்க பாருங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தென் டேக் யுவர் டைம் அண்ட் தென் யூ டெலிவர். அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். பட் அவங்க பேசும்போது நீங்களும் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாம இருக்கு. there is no purpose at that communication. அதனால அவங்க பேசும்போது நீங்க திங்க் பண்ணாதீங்க, அவங்க பேசும்போது பேசுறத அப்சர்வ் பண்ணுங்க, போதுமானது. 4வது ஸ்டெப் என்ன? டோன்ட் கன்க்ளூட். ஒரு நபர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை நம்ம அப்படியே உண்மைன்னு ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் எதை சொன்னாலும் அந்த வார்த்தைகளை நம்பாதீங்க. பட் அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வாக்கியங்களுக்கு பின்னாடி உள்ள அர்த்தங்கள் என்ன, பின்னாடி உள்ள உணர்வுகள் என்ன, இந்த நபர் எந்த இடத்துல இருந்து பேசுறாரு, அவருடைய மைண்ட்ல எந்த ஒரு பகுதியில இருந்து இந்த ஒரு வார்த்தைகள், வாக்கியங்கள் வருதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கு டைரக்டா நம்ம ஒரு இதான் உண்மைன்னு கன்க்ளூட் பண்ணாம பின்னாடி உள்ள ரூட் காஸ் என்ன, why he or she is talking like this, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு அந்த ஆழத்தை தேடினீங்கன்னா டெஃபினட்டா உங்களால அந்த உண்மை கிட்ட போக முடியும். ஸோ பி கியூரியஸ் டு ஃபைண்ட் த ட்ரூத். அவங்க என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பதில் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் கியூரியஸா அது சம்பந்தமா இன்னொரு கேள்வியை கேட்டு உண்மையா வெளில கொண்டு வர பார்க்கலாம். திரும்ப இன்னொரு பதில் சொல்லுவாங்க, மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டு அந்த உண்மையா வெளில கொண்டு வர பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கியூரியஸா இருந்தீங்கன்னா, எக்ஸாக்டா இவர் என்னதான் நினைக்கிறாரு, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்க கியூரியஸா இருக்கீங்கன்னா டெஃபினட்டா உங்களால அந்த இடத்துல ஒரு ட்ரூத்தை வெளில கொண்டு வர முடியும். ஸோ இந்த 4 ஸ்டெப் உங்களுடைய லிசனிங் ப்ராசஸ்ல இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த கம்யூனிகேஷன் ஒரு குவாலிட்டியான கம்யூனிகேஷனா இருக்க போது அந்த நபருக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. உங்களை கண்டிப்பா அந்த நபருக்கு பிடிக்கும், ஏன்னா அவர் பேசுறத நீங்க கேட்குறீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க இந்த லிசனிங் ப்ராசஸை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்கன்னா இந்த உலகத்திலேயே அவர் பேசுறத நல்லா கேட்கக்கூடிய நபர் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ உங்களை அவர் மறக்கவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் மைண்ட்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இது உங்களுக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு கேள்வி இருக்கலாம், சார் இதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஐ ஆம் ட்ரைனிங் மை செல்ஃப் ஃபார் பப்ளிக் ஸ்பீக்கிங். நான் பேச்சு கலைக்கு என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐ ஆம் ரன்னிங் எ பிளாட்ஃபார்ம் கால்ட் அத்தாரிட்டி வாய்ஸ். இது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதுல நான் பீப்புளுக்கும் இதே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னுடைய கம்யூனிகேஷன் வளர்க்கறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வழி என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் மட்டும்தான்.
ஸோ ஒருவேளை நீங்க என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங்ல கலந்துக்க நினைக்கிறீங்கன்னா நான் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெபினார்ஸ் நடத்துறோம். அந்த வெபினார்ஸ்ல நீங்க கலந்துக்க நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கூகுள் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அந்த வெபினார்ல கலந்துக்க முடியும். நேரடியா லைவா என்கிட்ட இருந்து நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. இதே போல ஒரு பவர்ஃபுல் டாபிக்ல நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. தனக்கு தலைவன் உலகிற்கும் தலைவன். தேங்க்யூ.